ஊடகங்களில் வந்து நிறைய பார்க்குறேன். மதத்தை சார்ந்து அப்போல்லாம் இருந்தது. சில கட்சிகள் சார்பாக வந்து நீ நல்ல இந்துவாக இருந்தால் ஓட்டு போடு. அதுக்கப்புறம் இப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஜாதியை சார்ந்து வேறு மாற்று ஜாதியினருக்கு வந்து ஓட்டு போடாதீங்க, நம்மளுடைய ஜாதிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் சில விஷயங்களை வந்து ஊடகங்களில் பார்த்துட்ருக்கேன். ஒரு வேட்பாளராக நான் நிற்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேங்கிறத கடந்து ஒரு ஆசிரியராக இதை சொல்ல வேண்டிய கடமை வந்து எனக்கு கண்டிப்பாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்லி நாங்குநேரி தொகுதி மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் போது ஒரு பஞ்சாயத்து யூனியனில் வச்சுக்கோங்க, எம்எல்ஏ எலெக்ஷன் வேண்டாம், ஒரு சாதாரண பஞ்சாயத்து யூனியன் எலெக்ஷனில் என்ன நடக்கும்? ஒரு ஸ்கீம், ஒரு விஷயம், ஒரு ஜிம்மை கொண்டுட்டு வரணும், இல்லைனா வந்து அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு சலுகை கொடுக்குது, ஒரு 100 தென்னங்கன்று கொடுக்குதுன்னு வச்சுப்போமே. அந்த தென்னங்கன்று கொடுக்கக்கூடிய விழா எந்த இடத்துல நடத்தப்படும்? அந்த ஜாதி தலைவர் யாரை சார்ந்து இருக்காரோ, இல்லைனா வந்து எந்த ஜாதியை சார்ந்து இருக்காரோ அந்த சமூகம் நிறைய இருக்கக்கூடிய இடங்களில் தான் அந்த தென்னங்கன்று கொடுக்கப்படும், இல்லையா? ஸோ இதான் நடக்குது, உண்மைதான். நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் பிள்ளை தானே ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. நாளைக்கு வந்து என்னோடய கிளாஸ்லேயே இதெல்லாம் நடக்கும். நான் கிளாஸ் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய சில கிளாஸ்லாம் இருப்பாங்க, என்னோடய வகுப்பு மாணவர்கள் இருப்பாங்கள்ல. ஒரு காம்படிஷன் வைக்கும்போது என் வகுப்பு மாணவர்கள் தான் ஜெயிக்கணுங்கிற பொசசிவ்னஸ் அது இருக்க தான் செய்யும். தப்பு இல்லை, என்னோடய ஜாதி வளரணும், அது நம்ம மாற்ற முடியாதுங்கிற அடிப்படை வரும்போது ஒரு பாசம் அது வளரணுங்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அது பொது பணத்தில் செய்யக்கூடாது. ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கும் போது பொது பணத்தை நிர்வகிக்கக்கூடிய சில விஷயங்கள் வரும். இந்த பொது பணம் எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா, உங்கள் ஜாதியை வளர்க்குறதுக்காக இந்த பொது பணத்தை கொடுக்கல. இந்த பொது பணம்ங்கிறது எல்லாருக்கும் சென்றடையணும், எல்லாரும் நன்மை பெறணுங்கிறதுக்காக கொடுக்கப்படக்கூடியது. அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஜாதி சார்ந்து போகிறது ஒரு நல்ல விஷயமா இல்லை. உடனே ஒரு கேள்வி வருது, உங்கள் பிள்ளை ஜெயிக்கணும்னு நினைப்பீங்களா, வேறு யாரோ கண்டிப்பாக என் பிள்ளை ஜெயிக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஆனால் எப்படி ஜெயிக்கணும்னு நினைப்பேன்னு ஒரு கதை இருக்குல்ல. ஒரு 10 பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னு சொன்னால் மிச்சம் இருக்கிற 9 பேரும் அவனுக்கு தான் ஏன் முதல் பரிசு கொடுக்கணும்னு நினைக்கணும். அந்தளவுக்கு நம்மளுடைய திறம்பட நம்ம செயல்பாடுகள் இருக்கணும். 9 பேரையும் அடித்து விட்டுட்டு 9 பேரையும் குழப்பி விட்டுட்டு நான் வந்து முதல் இடத்துல நின்றுட்டோன்னு காமிக்கிறதுக்கு பேர் வந்து வெற்றி கிடையாது, உண்மையான வெற்றி கிடையாது, நல்ல மானமான வெற்றி கிடையாது. உண்மையை சொல்லணுன்னா மிச்சம் இருக்கிற 9 பேரும் ஒத்துக்கணும் இவங்க கையில் தான் பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு திறம்பட சில செயல்பாடுகளை செய்யக்கூடிய திறமைகளை வந்து வளர்த்துக்கணும். இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும், போட்டிகளில் மட்டும் இல்லை, தனிப்பட்ட முறையிலே கூட ஒரு ஜாதியை வளர்த்துக்கொண்டு ஒரு ஜாதியை சார்ந்த விஷயங்களை வளர்த்து கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வச்சுக்கோங்க, அதை நீங்கள் நான் சொல்கிறதுனால ஜாதி மாற போகிறது கிடையாது. கண்டிப்பாக ஜாதிங்கிறது ஒரு ஒரு குடும்பம்னே நான் சொல்லுவேன். நீங்கள் ஜாதியை சார்ந்து ஓட்டுகள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை, தரமான வெற்றியை கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் அடைய முடியாது. தன் திறமையை வளர்த்துக்கொள்ளு, பொதுவாக போட்டி போடுங்க. 4 ஜாதி பிள்ளைகளுக்குமே நான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க. அவங்கவுங்களுக்கு எது உழைக்கிறாங்க அதை அடிப்படையாக வச்சு அவங்க வெற்றி பெற்று வரட்டும். அப்படி ஒரு வெற்றியை அடைஞ்சோம் அப்படின்னா உங்களோட ஜாதிகளில் மட்டும் கிடையாது, அந்த பிள்ளைகள் எந்த ஊர் எங்கே போனாலும் பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க, தன் தனித்திறமைகளை வந்து வளர்த்துக்கும் போது. நாங்குநேரி தொகுதியில் இல்லை, டெல்லியிலேருந்து யார் வந்து கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய திறமையோடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட திறமைகளை வளர்க்கணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஜாதி சார்ந்து ஓட்டுகள் போட்டிங்கன்னா அப்படிப்பட்ட திறமைகளை கண்டிப்பாக வளர்க்கவே முடியாது நாங்குநேரி தாலுக்காவை பொறுத்த வரையில். அதனால் ஜாதியை சார்ந்து நாங்குநேரி தொகுதி மக்கள் ஓட்டுகள் போடாதீங்க. உங்களுடைய இன்னும் கேண்டிடேட் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நான் வந்து அதை பற்றி பெருசாக தெரியல. எவ்வளவோ கட்சிகளில் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் நிற்க போகிறாங்க, திரும்பவும் அதுவும் ஏன் ஜாதிக்காரங்க நிற்க போகிறாங்கங்கிறதுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாலும் சொல்லிடுவீங்க. அப்படி கிடையாது. பயமாக இருக்குது உங்கள்கிட்டலாம் பேசுகிறதுக்கே. நீங்கள் எதை வேணால் எப்படி வேணால் மாற்றி போடுவீங்க எலெக்ஷன் டைமில். ஏதோ அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போடுற ஆட்கள் அப்படிம்பாங்க.
அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் பொதுவான தன்மைகளை தான் வந்து பேசுகிறேன். ஒரு ஆசிரியராக நான் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா மாணவர்களை பற்றி தான் யோசிக்க முடியும். ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குங்கிறப்போ, எல்லாரோட ஸ்கில் டெவலப்மெண்ட், எல்லாரோட திறன் சார்ந்த விஷயங்களை வலுப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா, ஜாதி பூசல்களை கடந்து இப்போ எனக்கே என்னோடய ஜாதி பூசல்கள் கண்டிப்பாக இருக்கும். நான் இந்த சில கொலை வழக்குகளை பற்றி பேசும்போது என்னுடைய ஜாதியை போட்டு அதுக்கு எனக்கு பெர்மிஷனே வாங்கலை. நான் வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கவும் இல்லை. ஆனால் சில ஊடகங்கள் வந்து என்னோடய ஜாதியை போட்டு இந்த ஜாதி பெண் வந்து இவ்வளோ இது விஷயமா பேசுகிறாங்க அப்படின்னே வந்து போட்டாங்க. நான் அதுக்கு அனுமதிக்கே கொடுக்கவே இல்லை. அதுக்காக இருக்கிற வழக்குகளில் திரும்ப போய் அவங்க மேலே நான் அனுமதி கொடுக்கலன்னு போட முடியாது. ஆனால் அப்படி சொல்லப்பட்டுச்சு. அப்போ ஜாதி பூசுறீங்க நீங்கள் அவங்க மேலே. இன்றைக்கி நம்மளோட நேஷ்னல் லீடர்ஸ், தேசிய தலைவர்கள்னு கொண்டாடப்பட்டுட்டு இருக்கவங்க நிறைய பேர் நாங்குநேரி தொகுதியில் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரும் ஜெயிச்சதுக்கு காரணம் ஜாதி சார்ந்த விஷயங்கள் கிடையாது. பொதுவான மனிதர்கள்ங்கிற அடிப்படையில் மனிதநேயத்தோடையும் மனித சமூகத்தோட முன்னேற்றத்துக்காகவும் சரி பண்ணவங்க தான். அவங்க வெறும் வெற்றியாளர்களாகவும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமாவும் நீங்கள் உங்களுடைய ஜாதிகளை அவங்க மேலே பூசிக்கிட்டீங்க. நிறைய தேசிய தலைவர், எனக்கு அது ரொம்ப வருத்தம் தான். நிறைய தேசிய தலைவர்களை வந்து நாங்குநேரி தாலுக்காவில் ஜாதிய தலைவராக தான் சித்தரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களாம் பெரிய தேசிய தலைவர்கள், பெருசாக மனிதம் சார்ந்து யோசித்த மனிதர்கள். ஆனால் அவங்க எல்லாரையுமே நீங்கள் வந்து ஜாதி சார்ந்த மனிதர்களாக தான் சித்தரிச்சிட்ருக்கீங்க. அதனால் ஜாதி சார்ந்து ஓட்டு போடாதீங்க. உங்கள் தொகுதியில் திறம்பட இருக்கக்கூடிய கேண்டிடேட் யாருன்னு பாருங்கள். குறைந்தபட்சம் நடுநிலைத்தன்மையோட எல்லா ஜாதி இன மக்களோட பயணிக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஓட்டு போடுங்க. இன்னும் சொல்லணுன்னா, நான் சார்ந்திருக்க கட்சி வேட்பாளர்களை தவிர்த்து எதிர்கட்சி வேட்பாளர்களில் சில கேண்டிடேட்ஸ் வந்து எனக்கு நல்ல கேண்டிடேட்டாக என் கண்ணுக்கு தெரிகிறாங்க. அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. ஆனால் ஸோ இது மாதிரி விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. நமக்கு ஓவராலாக நம்மளுடைய தொகுதியில் பொதுவான நன்மைகள் எல்லாருக்கும் ஏற்படணுங்கிற அடிப்படையில் ஓட்டை பதிவு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக ஓட்டு போடுங்க.